மலேசியாவின் இரண்டாவது துணை பிரதமரான டத்தோஸ்ரீ ஃபடீலா யூசுப் 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் 2030ஆம் ஆண்டிற்குள் 55 புதிய வெள்ளத்தணிப்பு திட்டங்களை நிறைவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இதனிடையே 2024ஆம் ஆண்டு வரை வெறும் 17 திட்டங்கள் மட்டுமே நிறைவடைந்துள்ளன. அது மட்டுமின்றி இந்த திட்டங்களின் மூலம் வெள்ளத்தில் இருந்து 1 மில்லியன் மக்களை பாதுகாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கிய வெள்ளத்தணிப்பு திட்டங்களை செயல்படுத்தவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதில் 2 பயன்பாடுகளை கொண்ட 4 நீர்த்தேக்க குளங்கள், 12 புதிய ஒருங்கிணைந்த ஆற்றுப்படுகைகள் உட்பட அமைப்பு ரீதியற்ற வெள்ள கட்டுப்பாடு நடவடிக்கைகளும் அடங்கும். இருப்பினும் அதிக செலவு, நிலம் கையகப்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள், பயன்பாடுகள் மறுசீரமைப்பு போன்ற சவால்கள் திட்டங்களின் முன்னேற்றத்தை தாமதப்படுத்துகின்றன எனவும் அவர் தெரிவித்தார். இந்த சவால்களை எதிர்கொள்ள ஒரு சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது தளத்திலும் செயல்பாட்டிலும் உள்ள சிக்கல்களை தீர்த்து மேம்பட்ட பாதுகாப்பு, பொருளாதார நிலைத்தன்மையையும் உறுதிப்படுத்தும் எனவும் ஃபடீலா கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.